வணக்கம் நேயர்களே. ஸ்ரீ சக்ரா பக்தி சேனல் நேயர்கள் அனைவருக்கும் முதல் நமஸ்காரத்தை பதிவு பண்ணிக்கிறேன். இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா 5/3/2025 குரோதி மாதம் 21 மார்ச் மாதம் புதன்கிழமை. பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது. நீ என்ன விசேஷம் பாருங்க. ஐயா முருகருக்கு திதி பார்த்தா சஷ்டி, நட்சத்திரம் பார்த்தா கிருத்திகை, ரெண்டும் கலந்து வருது. அதான் நேற்றே சொன்னேன், நாளைக்கு சொல்கிறேன். முருகரை இன்னைக்கு விடக்கூடாது. காலையிலேயாவது பிடிச்சிடணும், இல்லை சாயங்காலமாவது பிடிச்சிடணும். நான்வெஜ் மட்டும் அட்மிட் பண்ணாதீங்க. போயிட்டு வந்து கூட சாப்பிடுங்க. வயிற்றில் நான்வெஜ் வச்சுன்னு கோயிலுக்குள்ளே போகாதீங்க. நெகட்டிவாக ஒர்க் பண்ணுவாங்க. ஒரு உயிரை கொன்ற உணவு இருக்கக்கூடாது. அவங்க வேற ஒன்றும் சிம்பிள் சாப்பிடலாம், தப்பு. கோயிலுக்கு போகும்போது தியானத்தில் உட்காருங்க. அந்த மாதிரி பார்த்துக்கணும். முருகரை இன்னைக்கு விடாதீங்க. சஷ்டி ஒரு பக்கம், கிருத்திகை ஒரு பக்கம். அற்புதமான தமிழ் கடவுள். அவரு தான் நமக்கு செய்யணும். ஒரு நார்த்துலேருந்து சண்டை போட்டுன்னு வந்திருக்காரு. இமயமலையிலேருந்து அவங்க அப்பா கிட்ட போப்பா அப்படின்ட்டு. என் நாடு, என் மக்கள், என் மொழி, தமிழ் மொழி கண்ணெல்லாம் கலங்குது எனக்கு அவரை பற்றி பேசினாங்க. நமக்கு செய்யலைன்னா வேற யார் செய்வா? இது ஒரு உதாரணம் அழகாக சொல்லலாம். நம்ம எப்பவுமே ஒரு உதாரணத்தோட சொல்லும் போது உங்களுக்கு சந்தோஷமா இருக்கும். ஜாபர் ஷரீஃப்னு ஒரு இருந்தார், ஒருத்தர் ரயில்வே மினிஸ்டர் இருந்தார், பெங்களூர்காரர். அவர் பீரியட்ல இந்த பெங்களூர் டு சென்னை, எங்க இது காட்பாடி இல்லையா, ஏகப்பட்ட வண்டி விட்டார். மைசூரு, பெங்களூரு, கேரளாவுக்கு எல்லாம். பார்லிமெண்ட்ல ஒருத்தன் எந்திரிச்சு வந்து கொஸ்டின் கேட்குறான், வெதர் ரயில்வே மினிஸ்டர் இஸ் ஃபார் இந்தியா ஆர் கர்நாடகா அப்படின்ட்டு. அவர் அழகா கூலா எந்திரிச்சு பதில் சொல்றாரு, என்னுடைய மாநிலத்துக்கு நான் ஒரு ரயில்வே துறை மந்திரியாக இருக்கும்போது நான் செய்யவில்லை என்றால் வெஸ்ட் பெங்காலோ டெல்லியில இருந்து ஒரு அமைச்சர் வந்து செய்வாரா என் மாநிலத்துக்கு கேட்குறேன். கரெக்டான கொஸ்டின் தானே? கொஞ்சம் பிரியாரிட்டி எடுத்து நான் செய்கிறேன் அப்படின்னு டிக்ளேர் பண்றாரு. இந்த மாதிரி நம்மெல்லாம் தமிழ்நாடு, தமிழ் கடவுள் முருகன். இந்த முருகன் எனக்கு செய்யலைன்னா நமக்கு செய்யணும் வேற யார் செய்வா? சிவனா வந்து நமக்கு செய்வாரு, விஷ்ணுவா வந்து நமக்கு செய்வாரு, பிரம்மாவா வந்து நமக்கு செய்வாரு. நோ, முருகன் வாண்ட் டு டூ. இன்னைக்கு போய் பிடிங்க அவரை. சஷ்டி பிளஸ் கிருத்திகை அடி, டபுள் பால் பேரிங் போட்டு அடி. போய் ஒண்ணுமே கேட்க வேணாம். அவங்ககிட்ட போய் நின்று அப்படியே கண்ணில் தண்ணி விடுங்க. போதும். அவனுக்கு தெரியும் நமக்கு என்ன செய்யணும். உஷோ ஒரு இடத்துல சொல்றாரு, பிரார்த்தனை பண்றது கூட நமக்கு தகுதி இல்லை. ஏதோ கேட்போம், 1 கோடி ரூபா வேணும்னு கொடுத்துட்டாருன்னு வச்சு, அந்த 1 கோடி வந்து நல்லது நடந்தாதானே ஆச்சு. ஏன்னா தப்பாயிடுச்சுன்னா என்ன தேவையோ செய்வார். தமிழ் கடவுள் முருகனை பிடிக்கணும். இன்னைக்கு முடிங்க. நல்ல நேரம் பார்த்தீங்கன்னா காலை 9:30 to 10:30, சாயங்காலம் பார்த்தீங்கன்னா 4:30 to 5:30. கௌரி நல்ல நேரம் காலை 10:30 to 11:30, மாலை 6:30 to 7:30. 12:1 ராகு காலம், 7:09 யமகண்டம். குளிகை 10 to 12. சூலம் வடக்கு, பரிகாரம் பால். லாஸ்ட் டிஃபன்லாம் சாப்பிட்டுட்டு வெளியில் போகும்போது சிப்பு பால் சாப்பிட்டு முதலே சாப்பிடுவாங்க. பிரயாணம் கிளம்பும்போது சாப்பிடணும். அதான் பரிகாரம். சூரிய உதயனாகி 6:27. ஏன் அதை மென்ஷன் பண்ணுறேன்னா, இந்த 6 to 7 ஓவரெல்லாம் பார்ப்பீங்க. 6:27 6ஆக கன்வெர்ட் பண்ணி பாருங்கள். கரணம் கடைசியாக சொல்கிறேன். அமிர்த யோகம் கூடிய ஒரு நாள் இன்னைக்கு, கீழ்நோக்கு நாள் இன்னைக்கு. சந்திராசிரமம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அஸ்தம் சித்திரை. கன்னிக்கு விலகிறாரு, துலாத்துக்கு ஸ்டார்ட் பண்ணுறாரு. நாள் முழுவதும் இன்னைக்கு நல்லா இருக்குது. மேஷராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு ஒரு உயர்வு தரக்கூடிய ஒரு நாள். ரிஷபராசி நேயர்களுக்கு நட்பு பாராட்டக்கூடிய ஒரு நாள். மிதுன ராசி நேயர்களுக்கு அனைத்திலும் இன்னைக்கு வெற்றி கிடைக்கும். கடகராசி நேயர்களுக்கு ஒரு பயம் கலர்ந்த உணர்வு இருக்கும். வேலையை நாளைக்கு பார்த்துக்கலாம். சிம்மராசி நேயர்கள் இன்னைக்கு எது எடுத்தாலும் பகைமையில போய் முடியும். அதனால மேக்சிமம் அவாய்ட் பண்ணுங்க. வந்தா கவனிச்சு முடிவெடுங்க, இல்லை நாளைக்கு தள்ளி வைங்க. கன்னிராசி நேயர்களே ஒரு அமைதியா இருக்கும். இன்னைக்கு அமைதி எப்படி கிடைக்கும்? யாரும் உங்க பக்கம் வரமாட்டாங்க, நீங்களும் வழியை போயிடாதீங்க. துளாராசி நேயர்களே தெளிவான நாள். இன்னைக்கு ஒர்க்கில் ஒரு தெளிவுத்தன்மை இருக்கும், பண்ணுங்க.
விருச்சிக ராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஆதரவு தரம் எல்லாரும் ஒரு சப்போர்ட் பண்ணுவாங்க உங்களுக்கு. தனுசு ராசி நேயர்கள் உறுதியாக செயலில் நிற்பீங்க, நடக்கும். மகர ராசி நேயர்கள் பெருமை தரக்கூடிய ஒரு நாள். அவங்க ஒர்க்கு நீ ஸ்மார்ட்டாக இருக்கும், எல்லாரும் அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. கும்பராசி நேயர்கள் ஒரு சாந்தம் நிறைந்த நாள். உள்ள ஏற்படணும், காசு கொடுத்தா கிடைக்காது, இன்னைக்கு கிடைக்கும், சாந்தம் ஏற்றுக்கொள்ளுங்கள். மீனராசி நேயர்களே ரெஸ்ட், ரொம்ப மேல் விழுந்து வேலை செய்யணும், வேலைக்கு போகாமல் ரெஸ்ட் எடுக்கக்கூடாது. அமைதியாக உங்கள் ஒர்க்கை மட்டும் முடிச்சுட்டு வெளில வந்துடும். அற்புதமான நாள் இன்னைக்கு. கரணம் பார்த்தீங்கன்னா காலைல 7 மணிக்கு கௌலவம் முடிஞ்சிடுது. அப்புறம் தைத்துளம் கரசை. தைத்துளம் கரசை சாயங்காலம் 6 மணி வரைக்கும் தைத்துளம், பின்பு கரசை. ஓகே பண்ணு. இது ஒரு அற்புதமான நாள் இன்னைக்கு. இந்த நாளை சிறப்பாக நீங்கள் வழிநடத்தி எம்பெருமான் தமிழ் கடவுள் முருகனோட என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்யூ. நன்றி.